चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। 21/1/1969. சரீரம் விலகியது, ஆனால் கரமும் துணையும் அல்ல. அனைவரும் அவ்வியக்த மூர்த்தியாகி அமர்ந்துள்ளீர்களா? வியக்த ரூபத்தில் இருந்த போதிலும் அவ்வியக்த ஸ்திதியில் இருக்க வேண்டும். எப்பொழுது அவ்வியக்த ஸ்திதியில் நிலைத்து விடுவீர்களோ அப்பொழுது அவ்வியக்த ஸ்திதியில் எவ்வித சிக்கலும் இருக்காது. நிகழ்காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் அனைத்து நாடக பாத்திரமும் குழந்தைகளாகிய உங்களை அதிவிரைவில் அவ்வியக்தம் ஆக்குவதற்கான சாதனமாகும். தடுமாற தேவையில்லை. துவக்கத்தில் யக்ஞத்தின் படைப்பு கூட எளிதாக நடந்தது. எப்பொழுது நீங்கள் யக்ஞத்தின் ஸ்தாபனையின் துவக்கத்தில் வந்தீர்களோ அப்பொழுது உங்கள் அனைவராலும் நம்பிக்கை கடிதம் எழுதி வைக்கப்பட்டது. ஒருவேளை பிரம்மா சென்றுவிட்டாலும் கூட எங்களின் நிலை, எங்களின் நம்பிக்கை நிலைத்திருக்கும் என்பதையே நம்பிக்கையாக எழுத கூறப்பட்டது. அந்த நம்பிக்கை கடிதம் நினைவுள்ளதா? எவ்வகையிலும் எப்பேற்பட்ட நிலைமையின் அனுசாரமும் தடை வரும் வேளையிலும் ஐயம் வராமல் இருப்பதையே நம்பிக்கை என்றழைக்கப்படுகிறது. சூழ்நிலைகள் மாற்றமடைந்துதான் ஆக வேண்டும். மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். ஆயினும் நீங்கள் எவ்வாறு உலகமே மாறினாலும் நாங்கள் மாறமாட்டோம் என்று பாடல் பாடுகிறீர்கள் இல்லையா? அவ்வாறு நிச்சய புத்தி உடைய நீங்கள் அனைவரும் இன்றைய சபையில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய மம்மா உங்கள் அனைவருக்கும் கூறியிருக்கிறார்கள், நம்பிக்கையின் ஆதாரங்களாக இதுவரை எவையெல்லாம் நிற்கின்றனவோ அவ்வனைத்து ஆதாரங்களும் நீக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். மேலும் நீங்கினாலும் அதன் அஸ்திவாரம் உறுதியானதாக உள்ளது. ஒருவேளை அஸ்திவாரம் உறுதியாக இல்லையெனில் ஆதாரம் அவசியமாகிறது. ஆதாரம் இது. பாபாவின் ஆதாரம், குழுவின் ஆதாரம், பரிவாரத்தின் நியமங்களின் ஆதாரத்தை விடக்கூடாது. எனினும் பரீட்சை வேளையில் என்ன காட்சி எதிரில் வருகிறதோ அதில் நம்பிக்கை உடையக்கூடாது. நம்பிக்கை முறிக்க முடியாதது. அது முறித்தாலும் முறியாதது. அப்பேற்பட்ட நிச்சய புத்தி உடையவர்கள்தான் கழுத்து மாலையாக இருக்கிறார்கள். பிரம்மா உங்களுடைய மிகுந்த அன்புக்குரியவரா என்ன? அவ்வாறெனில் அவர் கூறியதில்லையா என்ன? விஷயங்கள் அனைத்தும் கூறப்பட்டுள்ளன. தக்க சமயத்தில் நினைவு வருவதுதான் தீவிர முயற்சியாகும். நினைவு செய்யுங்கள். அவரும் கூட குழந்தைகளாகிய உங்களை வலுவடையச் செய்வதற்காக பாப்தாதா குழந்தைகளை அவ்வளவு அலங்காரம் செய்திருக்கின்றார். ஆயினும் குழந்தைகள் அவ்வளவு அலங்காரம் செய்தவர்களாகவில்லை என கூறியிருக்கிறார். இது அத்தகைய வேலையே ஆகும். முன்பு அவர் தன்னை அகங்காரமற்றவர், பணிவுள்ளமுடையவர் என கூறிக்கொண்டே சில குழந்தைகளிடம் நான் கூட இப்பொழுது பரிபூரணம் அடையவில்லை, நானும் இப்பொழுது நிரந்தர ஆத்ம அபிமானி ஆகவில்லை என்று சொல்வார். எனினும் நீங்கள் தனது அனுபவத்தின் ஆதாரத்தினால் 3-4 மாதங்களாக கவனம் கொடுத்திருந்தால், எதிரில் சந்திக்கும் சௌபாக்கியம் பிராப்தமாக கிடைத்திருந்தால், இந்த பிரம்மா இப்பொழுது சாக்காரி அல்ல,
ஆனால் அவ்யக்த ஆகாரி ரூபம் தரித்திருக்கிறார் என்பதை அனுபவம் செய்திருப்பீர்கள். சில வருடங்களுக்கு முன் சிறு சிறு விஷயங்களையும் கேட்டார், சமயம் கொடுத்தார். ஆனால் இப்பொழுது என்ன பார்த்தீர்கள்? இந்த சிறு சிறு விஷயங்களை கேட்காததன் காரணம் என்னவென்றால், அந்த சமயம் நிரந்தர நினைவில் கழிந்தது. குழந்தைகளாகிய நீங்கள் அவரின் நெற்றியில் நட்சத்திரம் ஜொலிப்புடன் தென்பட்டதை அவரது உடல் மூலம் ஒரு பொழுதும் கவனிக்கவில்லையா என்ன? அவ்யக்த ஸ்திதியில் யார் இருந்தார்களோ அவர்கள் அவ்யக்த மூர்த்தியை அறிந்திருந்தார்கள், தெரிந்திருந்தார்கள். யார் அவ்யக்த நிலையில் இருக்கவில்லையோ அவர்கள் விலை மதிப்பற்ற இரத்தினத்தை முழுமையான ரீதியில் தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுதும் படைத்தல் காரியம் பிரம்ம பாபாவினுடையதே அன்றி எனதல்ல. இப்பொழுதும் குழந்தைகளின் பாலனையானது பிரம்மா மூலமாகத்தான் நடைபெறும். படைப்பின் இறுதி வரை பிரம்மாவின் நடிப்புதான் உள்ளது. இப்பொழுது பிரம்மா மூலம் எவ்வாறு படிப்பு நடைபெறும் என நீங்கள் அனைவரும் சிந்திப்பீர்கள். உண்மையில் சூழ்நிலையின் அனுசாரம் எப்படி, ஏன் என்ற கேள்வி எழக்கூடாது. ஆனால் சில குழந்தைகளின் உள்ளத்தில் கேள்வி என்ன? ஆனால் அதிகமான கலக்கத்தின் கடலே ஆரம்பமாகிவிட்டது. இந்த முதல் தேர்வு தாளில் மிக குறைந்த நபர்களே தேர்ச்சி அடைந்துள்ளனர். கொஞ்சம் மனோதிடம் கொள்ளுங்கள். அழிவற்ற ஞானம், அழிவற்ற படிப்பு இருந்த போதிலும் இக்கேள்விகளின் கலக்கம் ஏன்? ஆயினும் அக்கலக்கத்தை சாந்தப்படுத்துவதற்காக புரிய வைத்து கொண்டிருக்கிறார்கள். வகுப்பு எவ்வாறு நடைபெற்றதோ அவ்வாறே நடைபெறும். என்ன சொல்வது? பிரம்மாவின் உடல் தீர்மானிக்கப்பட்டது. அவர் உடல் மூலம் என்ன முரளி சொல்லப்பட்டதோ அதுவே முரளியாகும். மேலும் செய்தியை பெற்று வருபவர்கள் மூலம் சிறிது நேரத்திற்காக என்ன சேவை செய்கின்றார்களோ அது முரளி என கூற முடியாது. அந்த முரளியில் மந்திரம் இல்லை. பாப்தாதாவின் முரளியில்தான் மந்திரம் உள்ளது. ஆகையால் என்னவெல்லாம் முரளிகள் கூறப்பட்டதோ அவை அனைத்தையும் மீண்டும் படிக்க வேண்டும். எவ்வாறு முன்பு தபால் சென்றதோ அவ்வாறே முக்கிய சேவா கேந்திரங்களுக்கு அபுவிலிருந்து சென்று கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பு நடைபெற்ற முரளி நினைவில் உள்ளதா என்ன? நேற்று என்ன படித்தீர்களோ அதுவே நினைவில் இருக்காது. சில கருத்துக்கள் அப்பேற்பட்டவை. அவற்றை பலமுறை படித்த போதிலும் புத்தியில் தங்குவதில்லை. அதனால் முரளி மற்றும் கடிதத்தினுடைய தொடர்பு எவ்வாறு நடைபெற்றதோ அவ்வாறே நடைபெறும். எவ்வாறு நீங்கள் மதுபனத்திற்கு புத்துணர்வடைய வருகிறீர்களோ அவ்வாறே வருகை புரிவீர்கள். என்ன செய்வது? யாரை சந்திப்பதற்காக வருவது? இப்பொழுது இந்த கேள்வி எழுகிறது. யார் மூலம் புத்துணர்வடைவீர்கள்? யார் அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக இருக்கிறார்களோ, அதாவது யார் நிமித்தமாக முக்கியமானவராக இருக்கிறார்களோ அவர்களுடன் முழுமையான சம்பந்தத்தை இணைத்து என்னவெல்லாம் உங்கள் சேவை கேந்திரத்தின் விளைவுகளாக இருக்கின்றன, பிரச்சனைகள் இருக்கின்றன, என்னவெல்லாம் சேவா கேந்திரங்களின் முன்னேற்றம் உள்ளது, யாரெல்லாம் புது புது மலர்களாக அந்த நந்தவனத்தில் மலர்ந்துள்ளனரோ அவர்களுக்கும் குழுவின் காட்சியை காண்பிப்பதற்காக மதுவனம் அழைத்து வர வேண்டும். கூடவே அப்பேற்பட்ட குழுவின் நடுவே பாப்தாதா நிமித்தமாகி இருக்கும் செய்தியை பெற்று வருபவர் மூலம் முழுமையாக சேவை செய்வார்கள். இப்பொழுது வேறு ஏதேனும் கேள்வி உள்ளதா? உங்களுடைய பிரம்மா பாபா 100 வருடத்திற்கு முன்பே சென்று விட்டாரே என்று மக்கள் கேட்பார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள். இது மிகவும் எளிதான கேள்வியாகும். ஒன்றும் கடினமானது அல்ல. 100இன் அருகாமை வயதாகவே இருந்தது. 100 வருடம் என்று என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அது பொய்யானதல்ல. ஒருவேளை ஏதாவது மீதம் இருக்கிறதென்றால் ஆக்காரத்தின் மூலம் முடித்து விடுவார். 100 வருடங்கள் பிரம்மாவின் படைப்பிற்கான நடிப்பாகும். அது 100 வருடங்களில் நிறைவடைந்தே ஆக வேண்டும்.
ஆனால் நடுவில் பிரம்மாவின் பின்னர் பிராமணர்களின் நடிப்பு என்ன உள்ளதோ அது இப்பொழுது நடைபெற இருக்கிறது. பிரம்மா பிராமணர்களை எதற்காக படைத்தார்? பிரம்மா தனது படைப்பை படைக்க மாட்டாரா என்ன? உங்களுக்கு இப்பொழுது பொறுப்பின் கிரீடம் கொடுக்க மாட்டாரா என்ன? சத்தியுகத்தின் தேவதைகள் எவ்வாறு உருவாகுவார்கள்? இங்கே உள்ள பொறுப்புதான் சத்தியுகத்திற்கான அஸ்திவாரம் போடுகிறது. அதனால் குழந்தைகளாகிய உங்களிடம் யாரெல்லாம் கேள்வி கேட்கின்றனரோ அவர்களுக்கு பிரம்மாவின் படைப்பு நடைபெற்றே ஆகும் என்று பதிலளியுங்கள். இப்பொழுது குழந்தைகளின் படிப்பின் வேலை முற்றிலும் அருகாமையில் உள்ளது. இது ஒவ்வொரு முரளியில் மம்மாவிற்கு பிறகு சமிங்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரீட்சைக்கான நாள் தேதி சொல்லப்படுமா என்ன? முன்பே அறிவிக்கப்பட்டால் அதை பரீட்சை என கூற முடியுமா என்ன? எது திடீரென ஏற்படுகிறதோ அதுவே பரீட்சையாகும். ஒருவரின் மனதில் என்ன ஏற்படுகிறதோ அது திடீரென ஏற்படுவதாக சொல்லப்படுவதில்லை. முடிவில் என்ன பார்க்கப்பட்டது? முழுமையாக தேர்ச்சி அடையவில்லை. ஏதாவது ஒரு குறை ஒவ்வொருவரிடமும் தென்பட்டது. ஆயினும் மிக்க நன்று, ஏனெனில் இது முயற்சி செய்வதற்கான சமயமாகும். அதன் அனுசாரம் முடிவு நன்றாக உள்ளதே என்று சொல்லலாம். மற்றபடி தந்தை மற்றும் தாதா இருவருமே ஒரு விஷயத்தில் குசியாக இருந்தனர். அது என்ன? குழந்தைகள் குழு மற்றும் அன்பு ஆகிய இரண்டினுடைய சான்று அளித்தார்கள். எவ்வாறு ஒருவர் வருகிறார், எப்பொழுது வருகிறார், எந்த நோக்கத்தோடு வருகிறார், எந்த ஸ்திதியில் இருந்து சந்திக்கிறார் என்பதை பிரம்மா வதனத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த முடிவை பாபா தாதா இருவரும் இணைந்தே பார்த்து கொண்டிருந்தனர். ஆதலால் ஒவ்வொருவரும் தன்னை பார்க்க வேண்டும். மேலும் தனக்குள் என்ன குறை இருக்கிறதோ அதை நிறைக்க வேண்டும். மற்றபடி இன்றிலிருந்து அனைவருக்காகவும் யார் நிமித்தமாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்தே இருக்கிறீர்கள். தீதி இருக்கிறார்கள். அவர்களுடன் பிரகாஷ்மணி தாதிஜி உதவியாளராக இருக்கிறார்கள். எவ்வாறு மற்ற அனைத்து கடித தொடர்பு நடைபெற்றதோ அவ்வாறே தலைமையகத்திலிருந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். இவர்கள் இருவரும் உங்கள் அனைவரையும் பேணி வளர்ப்பார்கள். ஒருவேளை அவசியம் ஏற்பட்டதென்றால் அனைவருடைய சேவை கேந்திரங்களுக்கும் வலம் வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் தற்போதுள்ள பரீட்சை என்ன? திடீரென நடப்பது என்பது பரீட்சையாக வந்தது. ஆனால் என்ன பரீட்சை வரப்போகிறதோ அதை சொல்கிறோம். இப்பொழுது ஒரு வழி உள்நோக்கும் முகம் மற்றும் அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து சம்பந்தத்தில் வாருங்கள். பாப்தாதா என்ன தேர்வை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றார்களோ அதன் முடிவை பார்ப்பார்கள். இறுதி சமயத்தில் பிரம்மாவின் உடல் மூலம் என்ன படிப்பினை கொடுத்தாரோ அதை அனைவரும் கேட்பீர்கள். மேலும் நினைவும் இருக்கும். இன்றைய தினம் இந்த குழுவின் நடுவில் கொஞ்சம் கொடுப்பதற்காகவும் வந்திருக்கிறீர்கள், கொஞ்சம் பெறுவதற்காகவும் வந்திருக்கிறீர்கள். எதை பெறுவீர்களோ அதை கொடுப்பதற்கும் தயாராக உள்ளீர்களா? என்ன நடக்கிறதென்று தெரியவில்லை. அப்படி எதுவும் விஷயம் இருக்காது என்று ஏதாவது சங்கல்பம் யாருடைய உள்ளத்தில் எழுகிறதோ அவர்களை கை உயர்த்த வைக்கட்டுமா? ஒருவேளை அனைவரும் திருப்தியாக இருக்கிறீர்கள் என்றால் அதை கொடுப்பதிலும் திருப்தியாக இருப்பீர்கள். இன்று இந்த குழுவின் மத்தியில் 2 விஷயங்களை தானம் கொடுக்க வேண்டும். எந்த 2 விஷயங்கள்? முதல் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இன்றிலிருந்து தங்களுக்குள் ஒருவர் மற்றவரின் அவகுணத்தை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, மனதில் வைக்கக்கூடாது. ஒருவேளை யாராவது சகோதரி அல்லது சகோதரனுடைய ஏதாவது விஷயம் பார்ப்பதற்கு தென்பட்டால், நிமித்தமாக யார் ஆகியிருக்கிறார்களோ அவர்கள் மூலம் சமிங்கை கொடுக்கலாம். 2வது விஷயம் என்னவென்றால், சிலர் உங்களுடைய நம்பிக்கையை ஆட்டம் கொள்ள செய்வதற்காக விஷயங்களை சொல்வார்கள். இந்த அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் என்று சப்தத்தை கூறுவார்கள். ஆனால் இவர்களுடைய ஆதாரம் அழிவற்றது என்பது அந்த மக்களுக்கு தெரியாது.
கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், எவரேனும் அசைக்க முயற்சித்தாலும் எவ்வாறு குழந்தைகளாகிய உங்களுடைய கல்பத்திற்கு முந்தைய மகிமை உள்ளது, அங்கதனுக்கு சமமாக காலை அசைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிச்சய புத்தியுடையவர்கள் அசையாதவர்கள், ஒரே ரசனையில் இருப்பவர்கள்தான் வரப்போகிற இறுதி தேர்வுத்தாளில் தேர்ச்சி அடைவார்கள். அது மட்டுமன்றி, பிரம்மா மூலம் இத்தனை பிராமணர்களை படைத்திருக்கிறார். இப்பொழுது தந்தையினுடைய குழந்தைகள் பெரியவர்கள் ஆகிவிடுகின்றனரோ, அப்பொழுது தந்தை பணியிலிருந்து ஓய்வு பெற மாட்டாரா என்ன? தந்தை ஓய்வு பெற்ற நிலையிலும் கூட உங்களுடன் இருக்கின்றார் என்று இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு காரியத்தை கொடுத்துவிட்டு பார்த்து கொண்டிருப்பார். சரீரம் நீங்கிவிட்டது, ஆனால் கரமும் துணையும் நீங்கவில்லை. புத்தியினுடைய துணையும் கரமும் நீங்கவில்லை. அது அழிவற்றதாக நிலையாக இருக்கும். சொல்லப்பட்ட 2 விஷயங்கள்: 1, ஆட்டம் கொள்வதை தானமாக கொடுக்க வேண்டும். 2, அவகுணம் பார்ப்பதை தானமாக கொடுக்க வேண்டும். இப்பொழுது அனைத்து குழந்தைகளும் இந்த தானம் செய்ய வேண்டும். சங்கல்பம் செய்துவிட்டீர்கள் என்றாலே கொடுத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். சங்கல்பம் செய்த பொருள் ஒரு பொழுதும் திரும்ப பெறப்படுவதில்லை. ஒருவேளை மாயா திரும்ப பெறுவதற்கான முயற்சி செய்வித்தாலும் கூட தன்மீது தானே சோதித்தால் தேர்ச்சி அடைந்து விடுவீர்கள். இத்தருணம் மற்றொரு விஷயத்தை உங்கள் அனைவரின் கவனத்திற்கும் கொண்டு வருகின்றார்கள். பாப்தாதாவின் கடைசி முரளியில் கிடைத்த படிப்பினை என்னவென்றால், இந்த காட்சியை பார்ப்பதற்கு அதிகமாக நடைபெறச் செய்தல் என்பது நேரத்தை வீணாக இழப்பதாகும். ஆதலால் இது கூடாது. செய்தியை பெற்று வருபவர் மூலம் சென்டரில் என்ன பாகம் நடைபெற வேண்டும் என்பதை நீங்கள் சோதிக்க இயலவில்லை என்றும் ஆகிவிடக்கூடாது. அதனால் இந்த நிமித்தமாக இருக்கும் தீதி மற்றும் குமாரக்கா இந்த செய்தியை பெற்று வருபவரை நியமிப்பார்களோ அவர்கள் மூலம் வழிகாட்டுதல் கிடைக்கும். இந்த நாடக பாத்திரத்திற்காகவும் கூட இவர்கள் யாரை நிமித்தமாக ஆக்குவார்களோ அவர்கள் மூலமே ரகசியம் வெளிப்படுத்தப்படும். போகு வைக்கும் நேரம் சொர்க்கம் முதலியவைக்கு செல்வது நேரத்தை வீணாக இழப்பதாகும் என்ற இந்த வழிகாட்டுதலும் கடைசி முரளியில் இருந்தது. ஏனெனில் சுற்றுவது அலைவது இத்தருணத்தில் அழகல்ல. இப்பொழுதே நிரந்தர நினைவு யாத்திரை மற்றும் என்ன படிப்பினை கிடைத்துள்ளதோ அதை நடைமுறை வாழ்வில் தாரணை செய்வதற்கான சான்றளிக்க வேண்டும். ஒருவேளை பிரம்ம பாபாவிடம் அன்பு இருக்கிறது என்றால் அன்பின் அடையாளம் என்ன? 2 கண்ணீர் துளி வடித்தது அன்பாகாது. ஆனால் எந்த பொருள் மீது அவருடைய அன்பு இருந்ததோ அதன் மீது உங்களுடையதும் இருப்பதே அன்பு என்றழைக்கப்படுகிறது. அவரின் அன்பு சேவை மீது இருந்தது. இறுதியிலும் கூட சேவையின் சான்று கொடுத்தார் இல்லையா? சேவை மீது அன்பு, அவருடைய கட்டளைகள் மீது அன்பு இருப்பதே அன்பு என்று சொல்லப்படுகின்றது. மற்றபடி குழந்தைகளாகிய நாம் விடை கொடுக்காமல் சாக்கார பாபாவை வதனத்திற்கு ஏன் அழைத்தார் என தெரியவில்லை என்று யாரும் எண்ண வேண்டாம். ஆனால் விடை கொடுக்கச் சொன்னால் நீங்கள் கொடுப்பீர்களா? ஆதலால் நாடகத்தின் முன்பே பார்த்தது என்னவென்றால், யாரெல்லாம் சென்று விட்டனரோ அவர்கள் விடை பெற்று செல்லவில்லை. அதனால் பிராமண குலத்தின் நாடகத்தில் இந்த பழக்கமாக உள்ளது என புரிந்து கொள்ளுங்கள். நாடகத்தில் எது பதிவாகியுள்ளதோ அந்த வழக்கம் நடைபெற்றது. சாக்காரமானவருடன் உங்கள் அனைவரின் மிகுந்த அன்பு இருந்தது என்பதை புரிந்திருக்கிறார்கள். இருந்தது என்பதல்ல, இருக்கிறதும் கூட. அன்பில்லையெனில் இந்த சபையில் எப்படி இருப்பீர்கள்? சாக்காரத்தில் பின்பற்றுவதற்காக இவருடைய உடல்தான் இருந்தது. பின் அன்பு ஏன் இருக்காது? அன்பு இருந்தது, மேலும் இருக்கிறதும் கூட. இது தந்தை குழந்தைகளினுடைய அடையாளமாகும். இதனால் சாக்காரமானவரும் கூட வதனத்தில் புன்னகைத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளின் அன்பு இருக்கிறது என்றால் ஏன் எனதன்பு இருக்காது? ஆயினும் நாடகத்தில் என்ன பாத்திரம் இருக்கிறதோ அது கல்யாணக்காரியாக இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் தைரியம் இழக்கவில்லை. அவர் முழுமையாக ஆடாத அசையாத நிலையான நிலையில் இருந்தார். மேலும் இருக்கவும் செய்கிறார்.
ஆனால் குழந்தைகளாகிய உங்கள் மீது 1000 மடங்கு அதிகமாக அவருக்குள் அன்பு உள்ளது. தற்பொழுது அன்பின் சான்று அளிக்க வேண்டும். இது கூட ஒரு ஒளிந்து கொள்ளும் விளையாட்டாகும். ஆதலால் எண்ணங்களின் கடலை கடையுங்கள், குழப்பத்தினை கடையாதீர்கள். என்ன சக்தியை பெற்றுள்ளீர்களோ அதை பிரத்யட்சமாக வெளிப்படுத்துங்கள். பாரத மாதர் சக்தியின் அவதாரம். இதுவே இறுதி முழக்கமாக இருக்கும். குழந்தை தந்தையை வெளிப்படுத்தும் நாடகத்தின் பதிவினை செய்விக்கும். சாகார பாபா நான் குழந்தைகளுடன் சந்திப்பை கொண்டாட வருவேன் என்று கூறினார். ஒருவேளை இன்று வந்தார் என்றால் குழந்தைகள் கண்ணீர் வடிப்பார்கள். நல்லது. तो बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं। सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।